பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ மில்லி ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ மில்லி ஆம்பியர்ன்றப்ப அது ஆம்பியர் கன்வெர்ட் பண்ணுறப்ப 10⁻³ டிவைட் பை x2 மைனஸ் x1. x2ஓட வேல்யூ 0.6ன்னு சொன்னோம், மைனஸ் 0.55. இதை மைனஸ் பண்ணால் ஸோ 1.5 டிவைட் பை 0.05 வரும் இன்டூ 10⁻³ நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தோம்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்லோப்போட ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அப்போ y2ன்றப்ப எங்கே இருக்குது? y2 வந்து கரண்ட் இருக்குது, x1 x2 வந்து வோல்டேஜ் இருக்குது. அப்போ கரண்ட் பை வோல்டேஜாக இருக்குது ஸ்லோப்பு. ஆனால் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் பை கரண்ட். அப்போ நம்மளுக்கு ஆர்எஃப் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? 1 ஸ்லோப்புன்னு பண்ணோம். அப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்ன? 1 ஸ்லோப்புன்றப்ப ஸ்லோப்போட வேல்யூ போட்டோம்னா அப்படி ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ 0.05 டிவைட் பை 1.5 வரும் இன்டூ 10⁻+3. ஏன் +3னா இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளேயில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ டிவைட் வந்துட்டு மறுபடியும் மல்டிப்ளே வரப்போ -3 வந்து பேஸ்லேருந்து மேலே கொண்டு வரப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? ஸோ 10⁻+3 ஆகும்.